ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ். அரசு வேலை, அதுவும் கூட்டுறவுத்துறையில் நிரந்தரமான வேலை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்துக்கு கீழே இயங்குகிற கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2026 டு 27ஆம் ஆண்டுக்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி, அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகுலர், இதுக்கான சேர்க்கை இப்போ தொடங்கியிருக்கு. இந்த ஒரு வருட படிப்பை நீங்கள் முடிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் வர ஏகப்பட்ட அரசு வேலைகளுக்கு நீங்கள் தகுதி பெறலாம். இதை எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன தகுதிகள் வேணும், எவ்வளவு ஃபீஸுன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த பயிற்சிக்கு சேர என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் +2 பாஸ் பண்ணியிருக்கணும், 12வது பாஸ் ஆகியிருக்கணும். இல்லை 10+2 முறையில் 3 வருட பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். சரிங்களா? 10வது முடிச்சுட்டு டிப்ளமோ முடித்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லை 12வது டேரெக்டாக படித்தவங்களாகவும் இருக்கலாம். இதில் வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2026 அன்னைக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 17 வயசு பூர்த்தியாகி இருக்கணும். அதிகபட்ச வயது வரம்புலாம் எதுவுமே இல்லை, எந்த வயசு உள்ளவங்க வேணாலும் இதை படிக்கலாம். இடஒதுக்கீடு படி பார்த்தோன்னா SC/ST, MBC, BC மற்றும் பின்தங்கிய வகுப்பினர் அவங்களுடைய ஜாதி சான்றிதழ் நகலை ஆன்லைன் விண்ணப்பத்தோட கட்டாயமாக பதிவேற்றம் செய்யணும். இல்லைனா பொது பிரிவினராக தான் கருதப்படுவீங்க. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது வருகை பதிவு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிமுறைகள் இந்த வருகை பதிவு தான். 100% பயோமெட்ரிக் மற்றும் 80% அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற முறை தான் இது. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த கோர்ஸில் நம்ம சேர்ந்தால் சும்மா வீட்டிலலாம் இருக்க முடியாது. மாணவர்களுடைய வருகை 100% பயோமெட்ரிக்கில் தான் பதிவு செய்யப்படும். ஒரு பருவத்துக்கு நீங்கள் 80% வருகை பதிவு இருந்தால் மட்டும்தான் இறுதி தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்கப்படுவீங்க. 80%க்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா எக்ஸாம்லாம் நீங்கள் எழுத முடியாது. அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்கு இல்லைங்களா, முதல் பருவத்தில் 80% அட்டண்டன்ஸ் இல்லாதவங்க செகண்ட் செமஸ்டருக்கு 2வது பருவத்துக்கு போகவே முடியாது, பயிற்சியும் தொடர முடியாது. ஸோ லீவு போடாமல் ஒழுங்காக படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், இதோட முழு விவரம் பார்த்துடலாமா? இது ஃபஸ்ட்டு வந்து கற்பிப்பு கட்டணம், அது வந்து 8000 ரூபாய். விண்ணப்ப படிவம் மற்றும் பதிவு கட்டணம் 100 ரூபாய். நாட்குறிப்பு கட்டணம் அது ஒரு 300 ரூபாய். எழுதுபொருள் கட்டணம் 600 ரூபாய். தேர்வு கட்டணம் அண்ட் சான்றிதழ் அது ஒரு 2500 ரூபாய். புத்தக கட்டணம் 2000 ரூபாய். நூலக காப்புத்தொகை திரும்ப வழங்கப்படக்கூடியது இது 300 ரூபாய். தபால் கட்டணம் 207 ரூபாய். கூட்டுறவு முரசு அண்ட் ஜர்னல் இதழ்களுக்கு ஒரு 500 ரூபாய். விளையாட்டு மற்றும் கணினி பயிற்சி கட்டணம் ஒரு 150 + 1500. நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் கட்டணம் அதுக்கு வந்து 4543 ரூபாய். அடையாள அட்டை ஐடி கார்டுக்கு ஒரு 150 ரூபாய். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 20,850 ரூபாய் பே பண்ணணும். சரி, இந்த கட்டணத்தை எப்படி நீங்கள் வந்து கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் தனியாகவும், பயிற்சி கட்டணம் 20,750 ரூபாய் தனியாகவும் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பேமெண்ட்டு பண்ண முடியும். ஒரே தவணையில் தான் நீங்கள் செலுத்தி ஆகணும். கட்டணத்தெல்லாம் வந்து திரும்ப உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் நிலைய இடைமாற்றமும் வந்து உங்களுக்கு அந்த பயிற்சி நிலையை வந்து இடமாற்றம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ விழுப்புரத்தில் செஞ்சுட்டு சேலத்துக்கு மாற்றிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ பயிற்சி நிலைய இடமாற்றம் கண்டிப்பாக அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த பயிற்சிக்கான திட்டங்கள், பாடத்திட்டங்கள், தேர்வு முறையில் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஒரு ஆண்டு படிப்பு 2 பருவங்களா, செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமஸ்டருக்கு 6 மாதம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் முழுக்க முழுக்க தமிழ் மொழியில் மட்டும்தான் நடக்கும். தேர்வுகள் கொள்குறி வினா, அதாவது அப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் அடிப்படையில் இருக்கும். முதல் பருவம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும். 2வது விஷயம் கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள். 3வது நிதி கணக்கியல். 4வது கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம். 5வது கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. 5 ஆச்சுங்களா? 2வது பருவத்தில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா, கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியியல், நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும், கடன் சார்பற்ற கூட்டுறவுகள், செய்முறை பயிற்சி, கள ஆய்வு, திட்ட அறிக்கை தயாரித்தல். அடுத்து தேர்வு மதிப்பெண் விவரம். ஒவ்வொரு பாடத்துலையும் பாஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 40% மதிப்பெண் எடுக்கணும். 1லேருந்து 9 பாடங்களுக்கு எழுத்து தேர்வு 30 மார்க்கு. எழுத்து தேர்வு வந்து 30 மார்க்கு. அக மதிப்பீடு இன்டர்னல் ஒரு 10 மார்க்கு, மொத்தம் 40 மார்க்கு. அந்த 10வது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்முறை பயிற்சி இல்லைங்களா? ஸோ இந்த செய்முறை பயிற்சியில் வந்து செய்முறை பயிற்சிக்கு வந்து எக்ஸாம் வந்து 20 மார்க்குக்கு நடக்கும். இன்டர்னல் ஒரு 10 மார்க்கு, களப்பயிற்சி ஒரு 10 மார்க்கு, மொத்தம் 40 மார்க்கு. 40%லேருந்து 50% எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸு. ஓகேங்களா? 40லேருந்து 59%னா செகண்ட் கிளாஸு, 60லேருந்து 74%னா ஃபஸ்ட் கிளாஸு, 75%க்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்டிங்ஷன், சிறப்பு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து டிஸ்டிங்ஷன். அடுத்தது இந்த மேலாண்மை நிலைய ஒழுங்குமுறை.
பயிற்சி நிலையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்சி நிலையத்துடைய சட்டம், விதிகள் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தே ஆகணும். அதே போல் வருகை பதிவு, விடுப்பு எடுத்தல் மற்றும் பயிற்சி நிலைய தேர்வுகள் சம்மந்தமாக பயிற்சி நிலைய சட்டத்திட்டங்களுக்கு பயிற்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். பயிற்சி நிலையத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறி நடக்கிற பயிற்சியாளர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் பயிற்சியிலேருந்து நீக்கப்படுவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம், முக்கியமான தேதிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு www.tncu.tn.gov.in இந்த இணையதளம் மூலமாக ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSLC மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு இல்லைனா டிப்ளமோ சான்றிதழ், அப்புறம் TC மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டிஜிட்டல் சிக்னேச்சர். விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய எம்எஸ் நம்பர் இல்லை யூமிஸ் எண்ணை மறக்காமல் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் நம்பர் இல்லை யூமிஸ் நம்பர். முக்கியமான தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் விண்ணப்பிக்க காலம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 8/6/2026 20/7/2026 மாலை 5 மணி வரைக்கும். தகுதியானவர்களுடைய பட்டியல் வந்து ஜூலை 22 வெளியிடப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு நாட்கள் வந்து ஜூலை 22 ஜூலை 31 வரைக்கும். பயிற்சி எப்போ தொடங்கும்னா ஆகஸ்ட் 3 தொடங்கும். இந்த பயிற்சியை முடித்தா என்னென்ன தேர்வுகள் நீங்கள் எழுதலான்னா, கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்புகள் மற்றும் வங்கிகளினுடைய தேர்வுகளை நீங்கள் எழுத முடியும். இப்போ எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்கிறது பேங்க் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான், இல்லைங்களா? ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் மெயினாக எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்கள் விதிப்படி கூட்டுறவு நிறுவனங்களில் சேர்றதுக்கு இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சின்றது கட்டாய தகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. HCM, DCM அப்படின்னு சொல்லி. இதை முடிக்கிறவங்க எழுதக்கூடிய முக்கியமான தேர்வுகள் இப்போ சொல்கிற பாருங்க, DRB தேர்வுகள், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உள்ள மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் நடத்துகிற கூட்டுறவு சங்கங்களுடைய தேர்வை நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது கூட்டுறவு வங்கி உதவியாளர், இளநிலை உதவியாளர், அசிஸ்டன்ட் இன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் காசாளர், கேஷியரு, ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுனர், சேல்ஸ்மேன் ஆர் பேக்கர், இந்த மாதிரியான பணியிடங்களுக்கும் நேரடியாக நீங்கள் எழுதலாம். அடுத்து மத்திய கூட்டுறவு வங்கிகள், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் DCCB காலியாகிற உதவியாளர் மற்றும் எழுத்தர் கிளர்க் பணியிடங்களுக்கான பிரத்யேக தேர்வுகளை எழுதுறதுக்கு தகுதி உண்டு. அப்புறம் ஆவின், டான்ஜெட்கோ, நுகர்பொருள் வாணிபக் கழகம், நகர கூட்டுறவு வங்கிகள், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், இதிலெல்லாம் நேரடியாக நடத்தப்படுற தேர்வுகள் நேர்காணல்கள் மூலமாக செக்ரட்டரி இல்லை உதவியாளர் வேலையை பெற முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் TNPSCக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற துறை இந்த கூட்டுறவுத்துறை தான். இந்த 20,850 ரூபாய் கட்டணத்தில் ஒரு வருஷம் பொறுமையாக படித்து முடிச்சிங்கன்னா உங்கள் எதிர்காலமே பிரகாசமாக மாறிடும். கடைசி தேதி ஜூலை 20. ஸோ கடைசி தேதி வந்து உங்களுக்கு ஜூலை 20, 2026. அது வரைக்கும் காத்துட்ருக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.